Yes, good evening, my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் how to accounting the block of depreciation அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டேலியில் போயிட்டு கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணிங்க. கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் ஃபைன். நான் வந்து கேப்சல் லெட்டரில் போட்டுக்கிறேன். கம்பெனி பேர் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் அப்படின்னு பேர். மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப். ஃபினான்ஷியல் இயர் என்னங்கிறத பார்த்துங்க. ஃபினான்ஷியல் இயர் இங்கே எக்ஸலில் கொடுத்துருக்கோம். ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கு 1423. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 23-24. ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 23-24. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயரை ரிமூவ் பண்ணிவிடுவோம். அட்ரஸ் போட்டுக்கோ. நம்பர் 14 பிஎஸ் சிவசாமி சாலை ஸ்ட்ரீட்டு, சிவசாமி சாலை ஸ்ட்ரீட்டு, மயிலாப்பூர், சென்னை 6,04,000 அப்படின்னு போட்டுப்போம். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. பின்கோடு பின்கோடு வந்து பார்த்தீங்கன்னா எகைன் 6,04,000, 04428361563, 8825470442. மெயில் ஐடி நீங்கள் நாமளாக ஒன்று போட்டுப்போம். மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் எஃப்ஏசி @gmail.com அப்படின்னு போட்டுப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 1/4/2023. என்டர் 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 என்டர். ஸோ முதல் ஸ்டெப்பு ஓவர். எக்ஸலில் வருவோம். எக்ஸலில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் 2 தான் போட்டிருக்கேன். சரி பரவாயில்ல, இதை நான் உங்களுக்கு அப்படியே போட்டுறேன். இங்கே ஸ்டேட்டஸ் போட்டுருவேன். ஸ்டேட்டஸில் ஃபஸ்ட்டு கம்பெனி க்ரியேட் பண்ணணும். ஓகே. ரெண்டாவது ஸ்டெப் என்ன? எனேபிள் ஆர் டிசேபிள் த ரெக்வயர்டு ஃபீச்சர். எது வேணும் அது வேண்டாம். நீங்கள் இந்த F11 எனேபிள் பண்ணாலே என்ன ஆகும்? கம்பெனி கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். எனேபிள் த ஃபியூச்சர் ஆஸ் பர் யுவர் பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட். இது வந்து ஒரே ஒரு டைம், ஃபஸ்ட்டு டைம் நீ கிரியேட் பண்ணும்போது மாத்திரம் தான் இந்த ஃப்ளாப் காட்டும், இல்லைனா காட்டாது. இந்த பிளாக் பில்வைஸ் டீட்டெயில் வேண்டாம். இந்த சம்முக்கு இன்வென்ட்ரியும் வேண்டாம், ஜிஎஸ்டியும் வேண்டாம். இந்த 3 வேண்டாம், அவ்வளோதான். ஸோ எனேபிள் டிசேபிள் ஓகே. இந்த இடத்துல ஓகே. மூணாவது கிரியேட் ஃபிக்ஸட் அசட் பிளாக் குரூப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட் பிளாக் குரூப் இந்த டெப்ரிசியேஷனில் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபிக்ஸட் அசட் பிளாக். இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறோம் என்னென்ன ரேட் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. ஸோ என்ன பண்ணுறேன், மவுஸை கொண்டு வந்து இந்த ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இங்கே வச்சுக்கிறேன். இங்கே வச்சுக்கிட்டு ஷிஃப்ட் பட்டனை பிடிச்சிக்கிட்டு ஸ்பேஸ் பார் அழுத்தணும். என்ன பண்ணணும், கர்சரை கொண்டு வந்து ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனில் வச்சுட்டு ஷிஃப்ட் பட்டனை பிடிச்சிக்கிட்டு ஸ்பேஸ் பார் அழுத்தணும். அழுத்தினா இந்த மாதிரி செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனால் 2 ஆப்ஷன். ஒன்று Alt D FF அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபில்டர் ஆகிடும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் Alt D FF. 2 ஆப்ஷன். என்ன சொன்னேன்? Alt D FF போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர் ஆகும். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஷார்ட்கட் கீ Alt D FF. இனிமேல் ஃபில்டர் பண்ணணுன்னாலும் சரி, ரிமூவ் பண்ணுறதுனாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். எந்த இடத்துல உனக்கு ஃபில்டர் ஆகணுமோ அந்த இடத்த வந்து கர்சரை கொண்டு வந்துக்கிட்டு ஷிஃப்ட்டு ஸ்பேஸ் பார் போட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு Alt D FF ரிமூவ் பண்ண Alt D FF. சார் எனக்கு இந்த Alt D FF போட்டால் வரலை சார். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கர்சரை கொண்டு நீங்கள் வச்சுக்கிட்டு இப்படி ஷிஃப்ட்டு ஸ்பேஸ் பார் போட்டு செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபில்டரில் போய்ட்டு ஃபில்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபில்டர் ஆகிடும். என்னது, இங்கே ஃபில்டரில் போய்ட்டு ஃபில்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஃபில்டரில் போய்ட்டு ஃபில்டர் அப்படின்னு கொடுத்து செலக்ட் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரேட் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5, 10, 50, 25, 33, 60 அப்படின்னு இருக்குது. என்னென்ன ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இருக்கோ அதை பூரா இங்கே வந்து கொண்டு வந்துருங்க. கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு நம்ம குரூப் க்ரியேட் பண்ண போகிறோம். குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் Alt H மல்டி மாஸ்டர் மல்டி கிரியேட் அண்டர் ஃபிக்ஸ்டு அசட்ஸ். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். மல்டி குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறது? கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் குரூப் Alt H மல்டி மாஸ்டர் மல்டி கிரியேட்டு அண்டர் ஃபிக்ஸ்டு அசட்ஸ். இதில் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா குறிச்சிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5% பிளாக் ஆஃப் அசட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். 10% பிளாக் ஆஃப் அசட்ஸ், 15% அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அது அப்படியே 15% பிளாக் ஆஃப் அசட்ஸ், 25% பிளாக் ஆஃப் அசட்ஸ்,
33.33% block of assets, 60% block of assets கொடுத்து என்டர் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல என்னென்ன இருக்குது, மொத்தம் 6 இருக்குது. 1 2 3 4 5 6 இதெல்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு. இங்கே வந்து இதை வந்து ஓகே போட்டிருக்கேன். அடுத்தது கிரியேட் லெட்ஜர்ஸ் அண்டர் பிளாக் ஆஃப் அசட்ஸ். என்னென்ன ரெஸ்பெக்டிவ் பிளாக் ஆஃப் அசட்ஸ் அண்டர் ரெஸ்பெக்டிவ் அல்லது கன்சென்ட். ஒவ்வொரு லெட்ஜரையும் அதுக்கான பிளாக் ஆஃப் அசட்ஸ் கீழே கிரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 5% பிளாக்கை செலக்ட் பண்ணிப்போம். இந்த ஷீட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இது வந்து டெப்ரிசியேஷன் ஆஃப் அசட்ஸு. இது கிராஸ் பிளாக்னா டெப்ரிசியேஷன் கழிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளது. இது டெப்ரிசியேஷனுங்கிறது தனியாக இருக்குது. நெட் பிளாக்குங்கிறது கிராஸ் பிளாக்லேருந்து டெப்ரிசியேஷன் கழிச்சது நெட் பிளாக். இப்போ நெட் பிளாக்கில் 2 இருக்குது, ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ். இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும், ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கிராஸ் பிளாக்லேருந்து டெப்ரிசியேஷன் ஆஸ் அன் ஓப்பனிங் பேலன்ஸை கழிச்சிங்கன்னா இந்த அமௌண்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கிராஸ் பிளாக் அமௌண்ட்டுங்கிறது இது, மைனஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் டெப்ரிசியேஷனுங்கிறது இந்த அமௌண்ட்டு கழிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த அமௌண்ட் வந்துடுச்சு. இந்த ஃபிகர் எப்படி வந்தது அப்படின்னா, க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன், க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கிராஸ் பிளாக்கு மைனஸ் க்ளோசிங் டெப்ரிசியேஷன் அட் த இயர் எண்டு. இதை நீங்கள் லெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்துடும். ஸோ நெட் பிளாக் நான் வெரிஃபை பண்ணிட்டேன். ரைட், ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த சம்மை ஒர்க் பண்ணால் ஃபைனலாக நம்ம டேலியில் கழிச்சு பார்க்கும்போது இந்த 2 ஆன்சரும் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம பண்ணினது ஓகே அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனில் செலக்ட் பண்ணிப்போம். இந்த மாதிரி இதை எப்படி செலக்ட் பண்ணுறது, ஆல்ட் பட்டனை பிடிச்சிட்டு டவுனரை வந்துடும், இல்லை மவுஸை பிடிச்சிட்டு இப்படி இழுட்டிங்கன்னா வந்துடும். ஓகேவா? அதில் இப்படி கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆல், இன்னொரு வாட்டி கொடுத்தீங்கன்னா டீசெலக்ட். இதில் 5% மாத்திரம் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறோம். 5% மாத்திரம் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறோம். இப்போ வந்து அசட்டு அதனுடைய வேல்யூ நம்ம போடுறோம். இப்போ வந்து லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணுறோம். கேட்வே ஆஃப் டேலி வந்துடுவோம். லெட்ஜர் மல்டிபிள் மோடில் லெட்ஜர் கிரியேட் பண்ணுறோம். மல்டிபிள் மோடில் எப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலி, ஒரே செகண்டு, கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர், மல்டிபிள் மாஸ்டர், மல்டி கிரியேட் அண்டர். எடுத்த உடனே நம்ம 5% பிளாக் போடுறோம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறோம், 5% பிளாக் போடுறோம். இது ஒரு கொத்து, இதில் 1, இதில் 1. ஸோ ஆல்ட் டேப் போட்டோம்னா இங்கே எங்கே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்கு, அதனுடைய வேல்யூ இங்கே இருக்குது, 5% பிளாக். அடுத்தது இதுக்கு டேபிள் டென்னிஸு, அதுக்கு வேல்யூ இல்லை, என்டர் பண்ணிவிடுங்க. 3வது ரெனோவேஷன் ஆஃப் பில்டிங்கு, வேல்யூ இருக்குது, காப்பி பண்ணி போட்டுக்கோ. ஸோ 5% பிளாக்கு ஓவர். அடுத்தது என்ன பண்ணணும், ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட்டில் போய்ட்டு 10% பிளாக்கு. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம 5க்கு பதிலாக என்ன பண்ணணும், 10 செலக்ட் பண்ணிக்கணும். 10 செலக்ட் பண்ணினா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு பில்லியார்ட்ஸ், அதனுடைய வேல்யூ போடுங்க. நெக்ஸ்ட்டு நியூ பில்டிங் கோட், அதனுடைய வேல்யூ போடுங்க. நெக்ஸ்ட்டு நியூ பில்டிங் பார்ட்டி ஹால், அதனுடைய வேல்யூவை போடுங்க. காப்பி பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் சி, பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் பி. ஓகேவா? இந்த மாதிரி கடன்னு போடணும். பில்டிங் ரெனோவேஷன், என்டர். கேன்டீன், என்டர். பேப்பர் பிளாக்கு, என்டர். மெயின் ஹால், என்டர். ஏசி காரிடார், என்டர். டென்னிஸ் கோர்ட்டு, என்டர். ரெனோவேட்டட் பட்டன், என்டர். 10% பிளாக் ஓவர். அடுத்தது மல்டி கிரியேட்டில் போய்ட்டு 15% பிளாக். இங்கே வந்து என்ன பண்ணணும், ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனில் 15%, 15%லேயும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டலேஷன்,
என்டர். 1/4/23 காப்பி பண்ணுறோம் பார்த்துங்க. 1/4/23 ரெஃப்ரிஜிரேட்டர் என்டர். ஃபர்னிச்சர் என்டர். கிச்சன் எக்யூப்மெண்ட் என்டர். ஜென்ரேட்டர் என்டர். சிசிடிவி என்டர். ஐசியூ யூனிட்டு சரி ஐஆர்யூ யூனிட் என்டர். எகைன் ஆல்ட் ஹெச் போயிட்டு மல்டி கிரியேட்டில் 25% பிளாக். 15க்கு அப்புறம் 25. டென்னிஸ் கோர்ட்டு என்டர். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் என்டர். ஜிம் எக்யூப்மெண்ட் என்டர். பில்லியார்ட்ஸ் டேபிள் என்டர். கிரிக்கெட் ஃபெசிலிட்டி என்டர். நான் இதுக்கும் அதுக்கும் மாற்றிக்கிறதுக்கு என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன்னா ஆல்ட் டேப். இந்த ஆல்ட் டேப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமெண்ட். ஓகேவா? அடுத்தது 25க்கு அப்புறம் 33.33 ஏர் கண்டிஷன். ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட் 33 ஏர் கண்டிஷன் என்டர். சைக்கிள் என்டர். டிவிஎஸ் என்டர். மெத்தட் ஒன்று தான், அதனால் நான் வேகமாக போகிறேன். 60%. கம்ப்யூட்டர் என்டர். ப்ரொஜெக்டர் என்டர். என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பாருங்கள். 3,48,91,675 3,48,91,675 ஃபில்டர் எடுத்து விட்ருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு அக்கௌண்ட் த ஓப்பனிங் பேலன்ஸு ஃபிக்ஸட் அசட்ஸ் வேல்யூ. இதை பிளாக் வைஸ் நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்? 5%, 10%, 15%, 25, 33, 60 அப்படின்னு பிளாக்காக பிரிச்சிருக்கோம். ஸோ அதன்படி நம்ம இப்படி போட்டுருவோம். இது ஃபஸ்ட்டு. இது அடுத்தது என்ன ஸ்டெப்பு? அடுத்த ஸ்டெப் என்ன? கிரியேட் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் குரூப் அண்டர் ப்ரொவிஷன். டேலியில் வந்து கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் குரூப். இதில் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் எதுக்கே வரணும்? அண்டர் டெப்ரிசியேஷன். அவ்வளோதான் சார். டெபாசிட் போட்டோன்னா கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் குரூப். ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். சார் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அண்டர் ப்ரொவிஷன். ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் எதுக்கே வரணும்? அண்டர் ப்ரொவிஷன்ஸ் கீழே வரணும். ஓகேவா? ஓகே. அடுத்தது கிரியேட் ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபார் டெப்ரிசியேஷன் லெட்ஜர். டெப்ரிசியேஷன் லெட்ஜருக்கு நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணணும். அதாவது இதை அக்கௌண்ட் பண்ணணும். அதாவது இந்த அமௌண்ட் இருக்குல்ல 23 lakh, இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சன்டேஜ் வைஸ் அக்கௌண்ட் பண்ணணும். ஓப்பனிங் பேலன்ஸு டெப்ரிசியேஷன் இதை பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் அக்கௌண்ட் பண்ணணும். எப்படி அக்கௌண்ட் பண்ணால் எகைன் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இந்த 3 வேல்யூ இதை மாத்திரம் செலக்ட் பண்ணுங்க. அமௌண்ட் இல்லை, இந்த 3 செலக்ட் பண்ணால் 64, 85, 555 வருது. இந்த அமௌண்ட்டை நீங்கள் போடணும். இதே மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணணும். எப்படிங்கிற சொல்கிறேன். கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு முதல்ல லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறதுக்கு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர். அடுத்தது மல்டி மாஸ்டர் மல்டி கிரியேட் அண்டர் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். இந்த லெட்ஜர் வந்து என்ன பண்ணணும்? ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் Alt H மல்டி கிரியேட். இங்கே ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் கிரியேட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர் நேம் என்ன கொடுக்கணும்னா, நீங்கள் ஒவ்வொரு ஃபிக்ஸட் அசட் கொடுத்த மாதிரி ஒவ்வொரு அசட்டுக்கும் அந்த அசட்டுக்கு டெப்ரிசியேஷன் அப்படி கொடுக்க வேண்டாம். மொத்தமாக பிளாக்காக போட்டுடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5% பிளாக் டெப்ரிசியேஷன், 10% பிளாக் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 5% அசட்டை மாத்திரம் செலக்ட் பண்ணி ஓப்பனிங் பேலன்ஸோட டெப்ரிசியேஷன் அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கூட்டினீங்க அப்படின்னா ரைட்டில் வந்து காட்டும். அந்த அமௌண்ட்டை தூக்கி அப்படியே போட்டுற வேண்டியதான்.
ஓகேவா? இன்னொரு முறை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபில்டர் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து இந்த ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஷிஃப்ட்டு ஸ்பேஸ் பார் போட்டு செலக்ட் பண்ணிவிட்டு 5% டெப்ரிசியேஷன் டவுனரை போட்டு இதை மாத்திரம் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் டெப்ரிசியேஷன், ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அப்படின்னு டேலியில் வரணும். எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5% ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அப்படின்னு போட்டால் போதும். 5% ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் எவ்வளோனா இங்கே அமௌண்ட்டு தெரியும். 64,85,555 இப்படி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் இங்கே சம்மு காட்டும். 64,85,555 64,85,555. அடுத்தது 10% ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் 10% ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் 10% என்ன பண்ணணும்? இங்கே வந்து 5 எடுத்து விட்டுட்டு 10 போடணும். 10ஓட ஓப்பனிங் அமௌண்ட்டு மாத்திரம் அப்படி செலக்ட் பண்ணி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 29,52,370 29,52,370. அடுத்தது 15% ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் 15% ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் இங்கே 15% செலக்ட் பண்ணு. 15% செலக்ட் பண்ண எவ்வளோ இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா 64,93,630 64,93,630. 64,93,630 என்டர் என்டர். அடுத்தது 25% ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். அடுத்தது 25%ல் ஓப்பனிங் பேலன்ஸ் டெப்ரிசியேஷன் 36,03,237 36,03,237. நான் அமௌண்ட்டில் எப்படி ஞாபகமாக வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்களும் ஞாபகப்படுத்தி எழுதணும். ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் 33%. 33% ஓப்பனிங் பேலன்ஸு 19,78,244 19,78,244. அடுத்தது 60% ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் 60%. ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் இந்த சம் ஒர்க் பண்ணுறதுக்கு. 16,70,047 16,70,041. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நீங்கள் போட்ட டெப்ரிசியேஷன் அமௌண்ட் ரைட்டா அப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2,31,83,077. இங்கே வந்து ஃபிக்ஸட் அசெட்டு 3,48,00,000. கண்ட்ரோல் என் போட்டிங்கன்னா கால்குலேட்டர் பேனல் யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், கால்குலேட்டர் யூஸ் ஆகும், ஓப்பன் ஆகும். இதுக்கு ஷார்ட்கட் என்ன? கண்ட்ரோல் என். இப்போ இந்த அமௌண்ட்லேருந்து, இந்த ஃபிக்ஸட் அசெட் அமௌண்ட்லேருந்து இந்த ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனில் அழிச்சிங்கன்னா உனக்கு நெட் அசெட் ஆன் 1/4/24 கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட் வேல்யூ ஆன் 1/4 கிராஸ் வேல்யூ 3,48,91,675 மைனஸ் இந்த வேல்யூ 2,31,83,077 கழிச்சிங்கன்னா என்ன வருது? 1,17,08,000 இந்த வேல்யூ வருது. 1,17,08,598. இப்போ பாருங்கள் டேலியில் இந்த அமௌண்ட் இருக்கா பாருங்கள், கரெக்டாக வந்துச்சு. மைனஸ் பண்ணி பாருங்கள், இது இதில் இருக்குது. 1,17,08,598 வந்தாச்சு. ஸோ இது வந்து ஓகே. இப்போ ஓப்பனிங் வேல்யூ ஓகே, ஓகேவா? ஓப்பனிங் வேல்யூ ஓகே. அடுத்தது என்ன பண்ணணும்? பர்ச்சேஸ் என்ட்ரியும் டெப்ரிசியேஷன் என்ட்ரியும் போடணும். பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி போகிறது? எகைன் ஃபில்டரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இங்கே அடிஷன் காலத்துக்கு வாங்க. அடிஷன் காலம், அடிஷன் காலத்தில் அப்படியே செலக்ட் பண்ணி பிளாங்கை மாத்திரம் எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டிங்கன்னா மொத்தம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பர்ச்சேஸ் என்ட்ரி இருக்குது. மொத்தமே ஒரு 7 பர்ச்சேஸ் என்ட்ரி தான் இருக்குது. அந்த பர்ச்சேஸ் என்ட்ரியை போட்டு முடிச்சுட்டு டெப்ரிசியேஷனை போட்டிங்க அப்படின்னா பிளாக் ஆஃப் டெப்ரிசியேஷன் மெத்தடு நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இதையே ஒரு 2 வாட்டி 3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஓகேவா? பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடகடன்னு டேலியில் போட்டுடலாம். இப்போ நான் போடுறேன் பாருங்கள். பர்ச்சேஸ் என்ட்ரி கேட் வியூ ஆஃப் டேலிக்கு வாங்க. எஸ்கேப் கொடுத்து கேட் வியூ ஆஃப் டேலி வாங்க. பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறதுக்கு அக்கௌண்டிங் வவுச்சர் வி.
பர்ச்சேஸ் என்ட்ரி போட அக்கௌண்டிங் வவுச்சர் வி. பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் F9. இதில் வந்து நான் எதுவும் கொடுக்கல, இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல, நீங்களாகவே ஏதாவது ஒரு நேம் போடுங்க. இல்லை நான் வந்து இப்போ என்ன நேம் போட்டிருக்கோனோ அந்த நேமை நீங்கள் ஃபாலோ பண்ணி போடுங்க. பர்ச்சேஸ் வந்து வெவ்வேறு டேட்டில் போட்ட மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2023 1/4/2023 45,000 நம்பர் இன்வாய்ஸு. இந்த இடத்துல கிரியேட் பார்ட்டி நேம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பர்ச்சேஸாக இருந்தாலும் சரி, சேல்ஸாக இருந்தாலும் சரி, எடுத்த உடனே கேஷ் பர்ச்சேஸாக கிரெடிட் பர்ச்சேஸாக கேளுங்க. இந்த இடத்துல கேஷ் நம்மகிட்ட இல்லை, அதனால் கிரெடிட் பர்ச்சேஸ் தான். என்ன ஐட்டம் வாங்க போகிறோம் பாருங்கள், ஏர் கண்டிஷனர் வாங்க போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏர் கண்டிஷன் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ வேல்யூக்கு அப்படின்னா 4,05,000க்கு வாங்க போகிறோம். ஸோ நம்ம இங்கே வந்து பார்ட்டி பேர் கிரியேட் பண்ணிக்கோ. வசந்த் அண்ட் கோலேருந்து நம்ம கடனாக வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுப்போம். வசந்த் அண்ட் கோ கம்ஸ் அண்டர் சன்ரி கிரெடிட்டார். ஓகேவா? கண்ட்ரோல் ஏ என்ன நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா ஏர் கண்டிஷன் வாங்க போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏர் கண்டிஷனர் வாங்க போகிறோம். எவ்வளோ ரேட்டுக்குன்னா 4,05,000 அப்படின்னு. அடுத்த டேட்டில் வேறு ஒரு ஐட்டம் வாங்க போகிறோம், ஃபர்னிச்சர். இது ராயல் ஃபர்னிச்சரில் வச்சுப்போம். சும்மா இன்வாய்ஸ் நம்பர் 45. இங்கே போய்ட்டு க்ரியேட்டில் போய்ட்டு ராயல் ஃபர்னிச்சர் அப்படின்னு போடுங்க. நானாக தான் நான் இதெல்லாம் கொடுக்குறேன், இங்கே சம்மில் இல்லை. கண்ட்ரோல் ஏ ஃபர்னிச்சர் அண்டு எக்யூப்மெண்ட். எவ்வளோ வேல்யூடானா 37,000. அடுத்தது 1/5 நானாக தான் பர்ச்சேஸ் டேட் போட்டுக்கிறேன். இன்வாய்ஸ் நம்பர் 452. மூணாவது ஐட்டமாக கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் ஏதோ ஒன்று வாங்குகிறோம். சுப்ரீம் கம்ப்யூட்டர் அப்படின்னு வச்சுப்போம். கம்பெனி பேர் சுப்ரீம் கம்ப்யூட்டர் அப்படின்னு வச்சுப்போம். அது வந்து அண்டர் சன்ரி கிரெடிட்டாரு. கண்ட்ரோல் ஏ இதில் கம்ப்யூட்டர் அண்ட் அக்சசரிஸு ஒரு 14,000க்கு வாங்குகிறோம். அடுத்தது மே மாதம் 2ஆம் தேதி இன்வாய்ஸ் நம்பர் 253 வேறு ஒரு அட்ரஸட் வாங்குகிறோம். கிச்சன் எக்யூப்மெண்ட்டு விவேக் அண்ட் கோட்டேருந்து வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்க. யார்கிட்டேருந்து வாங்குகிறோம், விவேக் அண்ட் கோ. கண்ட்ரோல் ஏ என்ன வாங்குகிறோம், கிச்சன் எக்யூப்மெண்ட்டு 56,920க்கு வாங்குகிறோம். அடுத்தது கிரிக்கெட் ஃபெசிலிட்டிஸு 31/5. டேட்டெலாம் நாமளாக தான் போடுறோம். ஓகேவா? இன்வாய்ஸ் நம்பர் 65. ஏதாவது ஒரு பேர் போட்டுக்கோ, நீயாவே உனக்கு பிடிச்ச பேரை போட்டுக்கோ. சுரேஷ் ஸ்போர்ட்ஸ் அண்டர் சன்ரி கிரெடிட்டார். நீயாவே பிடிச்ச பேரை போட்டுக்கோ. கிரிக்கெட் ஃபெசிலிட்டிஸ் நம்ம வாங்குகிறோம் 1,90,100. கண்ட்ரோல் ஏ. அடுத்தது டேபிள் டென்னிஸு, அதுவும் சுரேஷ் ஸ்போர்ட்ஸ்லேயே வாங்குறதா வச்சுப்போம். இன்வாய்ஸ் நம்பர் 56ன்னு வச்சுப்போம். அதே 31/5 சுரேஷ் ஸ்போர்ட்ஸ்லேருந்து வாங்குகிறோம். டேபிள் டென்னிஸ் டேபிள் 1,15,000 வாங்குகிறோம். அடுத்தது ரெனோவேஷன் ஆஃப் பில்டிங் 1/6 வாங்குற மாதிரி வச்சுப்போம். இன்வாய்ஸ் நம்பர் 85. சுந்தரம் பில்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு பேர் சுந்தரம் பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்ம ரெனோவேஷன் ஒர்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். ரெனோவேஷன் ஆஃப் பில்டிங் என்டர். ஸோ இந்த மாதிரி பர்ச்சேஸ் என்ட்ரி போடணும். பர்ச்சேஸ் என்ட்ரி ரொம்ப சிம்பிள். அக்கௌண்டிங் வவுச்சர் F9 டேட்டை என்ட்ரி பண்ண வேண்டியது. ஒரு பார்ட்டி நீயாவே கற்பனையாக போடுவோம், ஏன்னா நான் சம்பளம் கொடுக்கல. நீ கற்பனையாகவே அந்த என்ன ஐட்டமோ அந்த ஐட்டம் எங்கே போய் வாங்கலாம் நீ கற்பனை பண்ணிப்பார். இல்லை அந்த ஐட்டம் பேர் எங்கே கிடைக்கும்னு சொல்லி கூகுளில் போட்டினா வரும். அந்த கம்பெனி பேரை போட்ட உடனே உனக்கு லெட்ஜர் க்ரியேட் பண்ணி அவன்கிட்ட போடு. கீழே வந்து அந்த அசட்டை போட்டுரு, வேல்யூ போட்டுரு, முடிஞ்சு போச்சு பர்ச்சேஸ் அசட்ஸ். ஸோ இப்போ நம்ம பர்ச்சேஸ் வரைக்கும் வந்தாச்சு. கடைசியாக டெப்ரிசியேஷன் என்ட்ரி இதை போட்டோன்னா முடிஞ்சு போச்சு. பாஸ் பர்ச்சேஸ் ஓகே. இப்போ டெப்ரிசியேஷன் என்ட்ரி போடணும். நம்ம டெப்ரிசியேஷன் என்ட்ரி ரொம்ப சிம்பிள். டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி 5% டெப்ரிசியேஷன் ஏற்கனவே நம்ம லெட்ஜர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். 5% டெப்ரிசியேஷன் 25% சொல்லிட்டு அலோகேட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் பிளாக் ஆஃப் டெப்ரிசியேஷன் மெத்தட். டெப்ரிசியேஷன் மெத்தட் மாத்திரம் பாருங்கள். டெப்ரிசியேஷன் வந்து எப்படி போடுறது, இப்போ எக்ஸலில் வந்து ஃபில்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனில் வச்சு எகைன் ஃபில்டர் பண்ணுங்கள். எல்லாமே ஃபில்டர் ரிமூவிங் ஃபில்டர் எனபிளிங் அப்படி தான். ஓகேவா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வரட்டும். ஃபஸ்ட்டு டேலியில்
டெப்ரிசியேஷன் எப்போதுமே மந்த் எண்டில் இயர் எண்டில் போடுவோம் 31/3. டெப்ரிசியேஷன் எதில் போடணும்னா ஜேவியில் போடணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷனுங்கிறது நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர். அந்த எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம வந்து பேமெண்ட் பண்ணலை. ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது அப்படின்னா ஒன்று அந்த எக்ஸ்பெண்டிச்சரை பேமெண்ட் பண்ணணும், இல்லைனா அதுக்கு கிரெடிட் பண்ணணும். டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டு டெபிட், அது எக்ஸ்பெண்டிச்சர் எகைன்ஸ்ட் பிஎன்எல். கிரெடிட் என்ன, அந்த டெப்ரிசியேஷனை வந்து நம்ம கிரெடிட் என்ன கொடுக்குறோம், கேஷ் கொடுக்குறோமா, இல்லை. அப்போ என்ன கிரெடிட்டு, அந்த அசட்டு தான் கிரெடிட். எதில் போய் கிரெடிட் பண்ணால் அசட்டோட வேல்யூ குறைக்கணும். ஒரு எக்ஸ்பென்ஸை டெபிட் ஆகும்போது அசட்டோட வேல்யூ குறைக்கணும். ஓகேவா, டெப்ரிசியேஷனில். ஸோ டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டு ஓவராலாக மொத்தமாக எவ்வளோ டெப்ரிசியேஷன் அந்த அமௌண்ட் வந்து அங்கே போட்டுருக்கேன். ஓவரால் டெப்ரிசியேஷன் பாருங்கள், ஓவரால் டெப்ரிசியேஷன் வேல்யூ அந்த இடத்துல டெப்ரிசியேஷன் ஃபார் த இயர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 13,56,262. இந்த அமௌண்ட்டு இருக்கு இல்லையா, இதுதான் டெப்ரிசியேஷன் ஃபார் த இயர், அந்த வருஷத்துக்கான டெப்ரிசியேஷன். அதை இங்கே போட்டுருணும். இந்த இடத்துல ஆல்ட் சி லெட்ஜர் கிரியேஷன், இங்கே இருந்த மோடியே வவுச்சர் மோடில் டெப்ரிசியேஷன் கிரியேட் பண்ண ஆல்ட் சி. ஓகேவா, எந்த என்ன பண்ணணும், ஆல்ட் சி போட்டு டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் கம்ஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். எவ்வளோன்னா 13,56,262. கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா போடணும். 5% டெப்ரிசியேஷன். 5% டெப்ரிசியேஷன் நீங்கள் வந்து இங்கே ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் போடணும் ஒவ்வொன்றுக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5% எவ்வளவு அப்படின்னு போடணும். இப்போ 5% டெப்ரிசியேஷன் ஃபார் த இயர் எவ்வளவு அப்படின்னா 2,50,902. இங்கே போடணும் 2,50,902. அடுத்தது கிரெடிட் 10% டெப்ரிசியேஷன். இங்கே 10% செலக்ட் பண்ணணும். அடுத்தது 10% டெப்ரிசியேஷன் ஃபார் த இயர். நல்லா பாருங்கள், டெப்ரிசியேஷன் ஃபார் த இயர் எவ்வளவு, 3,75,425. 3,75,425. 15% டெப்ரிசியேஷன். இதில் வந்து எக்ஸல் நமக்கு ஓரளவு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். 15% டெப்ரிசியேஷன் 3,19,710. 3,19,710. அடுத்தது 25% டெப்ரிசியேஷன். நான் வந்து எப்படி இதை நல்லா பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நான் யாரோக்கு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நான் கொடுத்த அந்த எக்ஸல் ஷீட்டை வச்சுட்டு லெஃப்ட்டில் போகணுன்னா லெஃப்ட் ஆரோ, ரைட்டில் போகணுன்னா ரைட் ஆரோ, மேலே போகணுன்னா அப் ஆரோ, கீழே வரணுன்னா டவுன் ஆரோ. அதுக்கு இந்த எக்ஸல் ஷீட்டு நல்ல ப்ராக்டிஸ். ஓகேவா, லெஃப்ட்டில் போகணுன்னா லெஃப்ட் ஆரோ, ரைட்டில் போகணுன்னா ரைட் ஆரோ, அப்பில் போகணுன்னா அப் ஆரோ, டவுனில் போகணுன்னா டவுன் ஆரோ. இந்த எக்ஸல் ஷீட்டை வச்சுட்டு நீங்கள் முதல்ல இந்த ஆரோக்கே நல்லா முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ஃபில்டர் கமெண்ட், ஆல்ட் டிஎஃப், அந்த ஃபில்டரை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. அந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணுறது ப்ராக்டிஸ் எடுத்துக்கோ. இந்த 2 வேலையும் பண்ணிட்டேன்னா உனக்கு அந்த சம் வந்த மாதிரி. ஓகேவா, நீ எங்கே ஸ்டக் ஆவேன்னா இந்த எக்ஸல் ஷீட்டை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அதில் தான் உனக்கு வந்தால் ஸ்டக் வரும். நான் இந்த சொன்ன அந்த 2 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணு. முதல்ல வந்து அந்த எக்ஸல் ஷீட்டில், பிளெயின் எக்ஸல் ஷீட்டில் அந்த ஆரோக்கியை யூஸ் பண்ணி இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வாங்க, அது ஒன்று. அடுத்தது ஒரு ரோவை செலக்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் போட்டு ஃபில்டர் பண்ண கற்றுக்கும். ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஆல்ட் டிஎஃப்எஃப் ஷார்ட்கட், அது வந்து வேகமாக பண்ணணும். உனக்கு வேகமாக வரல அப்படின்னா மேலே போய் நீ ஃபில்டரை செலக்ட் பண்ணிக்கோ. அந்த ஃபில்டரை எடுத்து விடணுன்னாலும் மேலே போய் எடுத்து விடணும். ஓகேவா, ஸோ அந்த 2 ஆப்ஷன் நல்லா கற்றுண்ட அப்படின்னா உனக்கு இந்த சம் ஒன்றுமே இல்லை. இப்போ நான் போட்டேன்னா எவ்வளோ நிமிஷம் ஆகுது, ஒரு 15 நிமிஷம் கூட ஆகாது, அவ்வளோ பெரிய சம் நான் போட்டேன். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 25% ஃபார் த இயர், 25% 2,27,740. 25% 2,27,240. 2,27,740. சாரி, 2,27,740. 2,27,740 தானே. ஓகே, அடுத்தது கிரெடிட் 33%. கிரெடிட் 33%. 33%. 97,187. 97,187. 33%. அடுத்தது 60%. 85,298.
இதுதான் ரைட்டான ஆன்சர். கரெக்டாக வந்துருச்சுன்னா ஓகே. 85,298 அவ்வளோதான். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே போய் பேச நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஜேவி போடணும். டெப்ரிசியேஷன் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2023-24. ஓகேவா? அவ்வளோதான், டெப்ரிசியேஷன் என்ட்ரி போட்டாச்சு. டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி அசெட்டை கிரெடிட் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் கிரெடிட் பண்ணுறோம். அதனால என்ன ஆகும்னா இந்த அசெட் வேல்யூ அப்படியே இருக்கும். இது வந்து என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட வந்து நீ கேட்குற, சார் உங்கள்கிட்ட அசெட் எவ்வளோ சார் இருக்குது? என்கிட்ட 1 கோடி அசெட் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு ஆன்சர். இல்லை என்கிட்ட 1.5 கோடி அசெட் இருக்குது, பரவாயில்லையே 50 லட்சம் கடன் இருக்குது. அந்த ரெண்டாவது சொன்ன மெத்தடு தான் இது. என்கிட்ட 1.5 கோடி அசெட் இருக்குது, 50 லட்சம் கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு மெத்தடு. இல்லை என்கிட்ட நெட்டாக அசெட் 1 கோடி இருக்குன்னு சொல்கிறது ஒரு மெத்தடு. இப்போ என்னுடைய பேலன்ஸ் ஷீட்டில் 3 கோடி இருக்குது அப்படின்னு சொல்கிறது எப்படி? அசெட்டு 3 கோடி அசெட்டு, ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் 2 கோடி அப்படி சொல்கிறது எப்படி? இல்லை சார் என்கிட்ட நெட் அசெட்டே 1 கோடி தான் இருக்குது, இப்படி எப்படி? நீ 3 கோடி அப்படின்னா 3 கோடியா அப்படின்னு வாயை பழப்பான். 1 கோடியா? 1 கோடி தானா அப்படிமா, ரைட்டா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம், இந்த கிராஸ் பிளாக் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது, அண்டர் கிராஸ் பிளாக் மெத்தடில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, நீ 2 வேல்யூவும் தெரிஞ்சுக்க முடியும். அந்த அசெட்டை ஒரிஜினலாக என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம் அந்த வேல்யூவும் தெரியும், அந்த அசெட்டோட கரண்ட் வேல்யூ என்னங்கிறதும் தெரியும். பட் அதுவே நீ இண்டிவிஜுவல் அசெட் மெத்தட் வேல்யூ யூஸ் பண்ணனா உனக்கு இன்றைக்கி இருக்கிற வேல்யூ தெரியுமோ ஒழிய அந்த அசெட்டை ஒரிஜினலாக வாங்கின வேல்யூவை பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்த்தா தெரியுமானா தெரியாது. ஸோ திஸ் இஸ் த மெத்தட். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெப்ரிசியேஷன் என்ட்ரி போட்டாச்சு. ஓகே, கடைசியாக வந்து என்ன, வியூ அண்டு கம்பேர் த ரிப்போர்ட்ஸு. இப்போ வந்து ரிப்போர்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கேட் வியூ ஆஃப் டேலியில் போய்ட்டு நீங்கள் எப்படி வேணால் பார்க்கலாம். கேட் வியூ ஆஃப் டேலியில் போய்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் போய்ட்டு ஃபிக்ஸட் அசெட் அப்படின்னு போட்டு அதுக்கு வந்து F12 ப்ரெஸ் பண்ணி நீங்கள் போய்ட்டு ஒரு என்டர் கொடுத்து F12 ப்ரெஸ் பண்ணி ஓப்பனிங் பேலன்ஸு, ஷோ டிரான்சாக்ஷன், க்ளோசிங் பேலன்ஸ் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? 31/3/25 1/4/23 A23 டு M24 பீரியடு மாற்றிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸு 3,48,91,675. அதில் அசெட் இந்த வேல்யூ இது ரெண்டும் வந்தாச்சு. ஓப்பனிங் பேலன்ஸ் 3,48,00,000 எனக்கு அசெட் இருக்குது. அடிஷ்னலாக நான் 28 லேக்கு நான் வந்து வாங்கியிருக்கேன், இது வந்தாச்சு. ஓகேவா? ஸோ என்னுடைய க்ளோசிங் வேல்யூ இப்போ 2,45,00,000 இருக்குது. இது எப்படி வரும் அப்படின்னா டெப்ரிசியேஷன் அசெட், சாரி என்னுடைய நெட் வேல்யூ இந்த 1,32 எப்படி வரும் அப்படின்னா இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் வேல்யூ, இந்த வேல்யூ மைனஸ் டெப்ரிசியேஷன் இந்த வேல்யூ கழிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்துடும். அதே மாதிரி இங்கே ஃபார் த இயரில் டெப்ரிசியேஷன் ஆசெட் இந்த இயர் பாருங்கள், இது வந்து இந்த வேல்யூ இங்கே டேலியில் வந்துடுச்சா பாருங்கள், வந்துடுச்சுன்னா ரைட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 2,45,39,339 வந்தாச்சுன்னா ரைட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்டை வந்து வியூ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டெப்ரிசியேஷன் சம்மு நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். இந்த இந்த ரிப்போர்ட் இருக்குல்ல, இந்த ஸ்டெப்ஸு இதையும் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஷேர் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் இந்த 2 வீடியோவும் பாருங்கள். எஸ்பெஷலி இந்த 2வது வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ணி பழக்கம், அதனால் நான் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருப்பேன். வெரஸ் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், கோத்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சிரமங்கிறத சொல்லுங்கள். அப்படி இருந்ததுனா நாளைக்கு நம்ம அதை கிளாரிஃபை பண்ணுவோம். தந்த வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டேலி சீனிவாசன். தேங்க்யூ வெரி மச்.